Hi everyone. Now we are going to study about social mobility. ஸோ சோஷியல் மொபிலிட்டின்னு என்னதுன்னா எப்போவுமே எல்லோரும் எங்கே இருக்காங்களோ அதே பிளேஸில் சொசைட்டியில் இருக்க முடியாது. ஓகேவா? அதான் ஒரு சிம்பிளான தாட். அப்படின்னா இன்றைக்கி ரிச்சாக இருக்கவங்க நாளைக்கு என்னது போராக இருக்கல, லைக் தட். அதுதான் சோஷியல் மொபிலிட்டி. ஒரு இடத்துல அவங்க இருக்க முடியாது. இன்றைக்கி ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு பிள்ளைங்க நாளைக்கு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. மேபி கஷ்டத்தில் இன் லோவஸ்ட் பொசிஷனில் இருக்க ஒரு ஆளுக்கு பிள்ளை வந்து ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கூட வரலாம். ஸோ தட் இஸ் சோஷியல் மொபிலிட்டி. பீப்புள் இன் சொசைட்டி ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஸ்கேல். ஒரு ஆள் தான் இதில் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. அண்ட் தேர் ஆர் 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிக்கல், செகண்ட் ஒன் இஸ் ஹாரிசாண்டல் அண்டு ஸ்பேஷியல். வெர்டிக்கல் மொபிலிட்டி, ஹாரிசாண்டல் மொபிலிட்டி, ஸ்பேஷியல் மொபிலிட்டி. ஸோ வெர்டிக்கல் மொபிலிட்டின்னா என்னதுன்னா மூமெண்ட் ஆஃப் ஒன் ஸ்டேட்டஸ் டு அனதர். ஒன்றில் இருந்துட்டு இன்னொன்றுக்கு மாறியது, அப்படியே கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இப்போ என்னென்னா ஒரு ஆள் பியூனாக இருக்குது, எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணியாங்க, ஹையர் போஸ்ட்டுக்கு வராரு, ஒன்றுலேருந்துட்டு அப்படியே இன்னொன்றுக்கு மாறினார். தட் இஸ் வெர்டிக்கல் மொபிலிட்டி. அவங்களோட ஒர்க்குலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வேறு ஒர்க்குக்கு இப்போ போயாச்சு. இது ஹாரிசாண்டல்னானது ஒன் பிளேஸ் டு அனதர் பட் த சேம் ஒர்க். இப்போது ஒரு ஆஃபீஸில் என்ஜினியராக இருப்பார், அவர் இன்னொரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவார். தட் இஸ் கால்டு ஹாரிசாண்டல் மொபிலிட்டி. அங்கே அவர் அதே இன்ஜினியர் தான், பட் ஹி மே ஹேவ் மோர் சேலரி. இதுதான் ஹாரிசாண்டல். இது ஸ்பேஷியல்னா இன்றைக்கி எங்கே இருக்கலாம், திருநெல்வேலியில் இருந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணியவங்க நாளைக்கு என்ன பண்ணலாம், திருப்பதியில் போய் இன்னொரு ஒர்க்கை அவங்க போய் பண்ணலாம். அப்போ என்னது, அவங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் அங்கங்கேயா போய் மாறி மாறி தேவர் ஒர்க்கிங். எதுக்காக, சொசைட்டியில் ஒரு நேமுக்காக. ஸோ தேட் இஸ் நான் ஸ்பேஷியல் மொபிலிட்டி. அண்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சோஷியல் மொபிலிட்டி எதெல்லாம், த சப்ளை ஆஃப் வேக்கன்ட் ஸ்டேட்டஸ். வேக்கன்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப மொபிலிட்டி ஆகுதுன்னு த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரேங்க். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் செகண்ட் கிரேடில் இருப்பார், இங்கே தேர்ட் கிரேடில் இருக்காலும் செகண்டுக்கு ரொம்ப வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் நடக்க ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டாகவே இருக்கட்டும். திரும்ப என்னது மைக்ரேஷன். அப்போ இந்த 3 தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இது வெர்டிக்கல், ஹாரிசாண்டல், ஸ்பேஷியல். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. சப்ளை ஆஃப் வேக்கன்ட் ஸ்டேட்டஸ், த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரேங்க் அண்ட் ஃபைனலி மைக்ரேஷன். தென் எஜுகேஷ்னல் ரோல். இதில் இருந்து என்ன நமக்கு தெரியுது, சம் ஆஃப் அ ஃபார்மர் பிகேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பை எஜுகேஷன். எஜுகேஷன் இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்மரோட பையனும் பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம். சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல் வருது. அண்ட் இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டி. இன்றைக்கி இப்படி இருக்கவங்க ஒரு ஃபேமிலி இப்போ வந்து அவங்க விவசாயத்தையே பார்த்துட்ருப்பாங்க, பட் நெக்ஸ்ட்டு வரவங்க என்னது ஐடி ஃபீல்டில் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க வந்து வாரிசுகள். அதுக்கு வந்து இந்த மொபிலிட்டி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்னது வாட் இஸ் மொபிலிட்டின்னு சொல்லணும். அண்டு எஜுகேஷன் ரிலேஷன் டு சோஷியல் மொபிலிட்டின்னு நம்ம கொண்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மொபிலிட்டி இதெல்லாம் வெர்டிக்கல், ஹாரிசாண்டல் அண்ட் ஸ்பேஷியல். அடுத்து ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, இந்த 3 விஷயமும். அடுத்து எஜுகேஷ்னல் ரோல் என்னதுலேருந்து கன்க்ளூஷனில் தான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின். தேங்க்யூ.